நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று, தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள், நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா நினைப்பாய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் நல்லவர் என்று மட்டுமே நினைக்கிறீர்களா? அல்லது நல்ல காரியத்தை போதிக்கிற ஒரு போதகர் என்று நினைக்கிறீர்களா? அல்லது ஆச்சரியமான காரியத்தை செய்யக்கூடிய ஒருவர் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு மட்டும் அறிந்து கொள்வது போதுமா? சற்று சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை, ஒரு மிஷினை வாங்கும்போது, ஒரு வாஷிங் மெஷினையோ ஒரு லேப்டாப் இப்படிப்பட்ட பொருளை வாங்கும்போது நீங்கள் தானாகவே அதை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்கிறீர்களா? அந்த மஷினை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுக்கப்புறம் அதை எப்படி சரியாக உபயோகப்படுத்தணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சில காரியங்களை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுடைய வார்த்தை. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் தேவனுடைய பரிசுத்தமுள்ளவர் என்பதையும் அறிந்தும் விசுவாசித்தும் இருந்தார்கள். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திரபூர்வமாக பிறந்த ஒருவர் என்று மட்டும் நம்மளுக்கு சொல்கிறதில்லை. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவரை நாம் ஜீவனுள்ள தேவனாக, இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உண்மையான இரட்சிப்பு நம் வாழ்க்கையில் வரும். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவகுமாரனுக்கு இந்த உலகத்தில் வரவேண்டிய காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவ தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயித்து மரணத்தின் மேல் நாமும் ஜெயம் கொள்ளும்படி அவர் உயிரோடு எழுந்தார். எல்லா மனுஷனும் தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தால், அவரை தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டால், அந்த மனுஷன் அப்பொழுதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வான். அப்பொழுதுதான் அந்த மனுஷன் உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் என்று.